ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் ஆன்பசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர் அப்படிங்கிற விஷயத்தை தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டில் இனிஷியலாக நம்ம உள்ளே வந்தோடனே ஒரு பை செல் இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டீஸில் தான் ஃபுல் இன்வால்வ்மெண்ட்டுமே இருக்கும். சரிங்களா? அதாவது ஏன் டைப்ஸ் தெரிஞ்சுக்கணும், ஒரு ட்ரேடர் எப்படி இருக்கணும், எந்த மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க, எப்படிலாம் நம்ம ட்ரேட் பண்ணால் நமக்கு சக்ஸஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, சிலவங்க படித்து முடித்தோடனே ஒரு ஜாபை நோக்கி ட்ராவல் பண்ணுவாங்க, சிலவங்க வெளிநாட்டுக்கு கிளம்பிடுவாங்க. சரிங்களா? சிலவங்க கவர்மெண்ட் ஜாபுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இது அவங்களுடைய ஸ்கில்லை பேஸ் பண்ணி இருக்குது. ஏன்னா படிக்கும்போதே நமக்கு தெரியும் நம்ம இந்த பர்டிகுலர் ஜாபுக்கு சூட்டபிளாக ஆகுமா ஆக மாட்டோமா அப்படிங்கிறது நமக்கு முன்பே தெரியும். ஏன் அப்படின்னா நம்ம கடந்த ஒரு 20 வருஷமாக தொடர்ந்து என்ன பண்ணுவோம், சின்ன வயசுலேருந்து சரிங்களா, நம்ம ஒரு 1ஆவதுலேருந்து 12 வரைக்கும் படிச்சிருப்போம். அப்புறம் காலேஜ் மாஸ்டர்ஸ் வரைக்கும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 17 வருஷம் கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கிராஸ் பண்ணியிருப்போம். அப்போது நமக்கு தெரிஞ்சிடும் நமக்கு என்ன ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் ட்ரேடுக்குள்ளே வரும்போது நமக்கு அந்த ஸ்கில் இருக்காது. அதனால் காமாக லிசன் பண்ணுங்கள். இதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஸ்கேல்பிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்கேல்பர் அப்படின்னு கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? திஸ் இஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங். அதாவது இது வித்தின் அ செகண்டில் ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்ணிட்டு போவாங்க. நீங்கள் எப்போதுமே ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பீங்க. அப்போ என்னென்னா நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண இடத்துலேருந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேஜராக பெரிய லெவலில் மார்க்கெட் சரிவில் இருக்கும்போது நமக்கு லாஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா? அப்போது இங்கே ஸ்கேல்பர் அப்படிங்கும்போது அந்த சின்ன ப்ராஃபிட் இருக்கா அதை சரியாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதை எடுக்கிற அந்த சின்ன மீனை போட்டு டக்குன்னு எடுக்கிறது தான் என்ன அப்படின்னா ஸ்கேல்பிங். சரிங்களா? நிறையா ட்ரேடு இருக்கும். ட்ரேடை பொறுத்த மட்டும் அன்றைய டேயில் நிறையா ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஹோல்டிங் பீரியட் அப்படின்னா செகண்ட் டு மினிட்ஸ் தான். சரிங்களா? ரொம்ப கம்மியான டைமில் ஸ்கேல்பிங் பண்ணிட்டு வெளியே வந்துடும். இவங்களை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கேல்பர் அப்படின்னு சொல்லுவோம். டே ட்ரேடிங், அதாவது இன்ட்ராடே அப்படின்லாம் சொல்லி நீங்கள் கேள்விப்படுங்க. அவங்க ஒரு ட்ரேட் எடுத்தால் தான் ட்ரேடர்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆல் தேர் பொசிஷன் பிஃபோர் த மார்க்கெட் க்ளோஸ்டு ஃபார் த டே. அதாவது ஒரு ட்ரேடை எடுத்துகிட்டு அன்னைய டேலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இதுதான் டே ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இவங்க மேஜராக சரிங்களா சிங்கிள் ட்ரேடிங் டே தான். அதாவது அன்னைய டேயில் அன்னைக்கு க்ளோஸ் பண்ணுறது தான் இதனுடைய வேலை. சரிங்களா? ஹோல்டிங் பீரியடே அவ்வளோதான். அதனால் இன்ட்ரா டேயில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ தான் உள்ளே வந்திருக்கும், ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணி பழகிக்கிட்டு இருக்கும். சரிங்களா? அந்த காரணத்தினால ஸ்கேல்பிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. டே ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா வெயிட் பண்ணி பண்ணுறோம். அதனால் கவனத்தில் எடுத்துகிட்டு லிவரேஜ் யூஸ் பண்ணாமல் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறது நல்லது. ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது ஸ்டாக் மார்க்கெட் ஜிக்ஸாக்ல ட்ராவல் ஆகும். இந்த ஸ்விங்கில் ட்ரேட் பண்ணுறது தான் ஸ்விங் ட்ரேடிங் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னென்னா அது ஆக்சுவலாக தப்பு. சரிங்களா? ஸ்விங் ட்ரேடர் அப்படின்னா ஒரு ட்ரேடர் அவரோட டைப் என்ன அப்படின்னா ஃபியூ டேஸ் டு செவரல் வீக்ஸ், அதாவது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 21 டேஸ்க்கு உள்ளே பண்ணுவாங்க. சரிங்களா? 3 வீக்ஸ்க்குள்ளே மந்த்துக்கு போக மாட்டாங்க. சரிங்களா? அந்த வீக்ஸ்லேயே அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஃபியூ வீக்ஸ் தான். இவங்க தான் ஸ்விங் ட்ரேடர். நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரிங்களா? 4வது கடைசியாக பார்த்துட்டிங்க அப்படின்னா பொசிஷனல் ட்ரேடிங். அதாவது லாங் டேர்ம் ட்ரேடிங் அப்ரோச் வேர் த ட்ரேடர் ஹோல்ட் த பொசிஷன் ஃபார் ஃபியூ வீக்ஸ், month or even year if it is based on the expectation that the trader will continue over the longer time frame. அதாவது ரொம்ப சிம்பிள். இதில் இந்த இயருங்கிறது இதுக்குள்ளே ஒரு சின்ன லாங் டேர்ம் கான்செப்ட் இருக்குது. ஆனால் மேஜராக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ரைட் ஆஃப் பண்ணுறாங்க. சரிமா? ஒரு 3 months ஒரு கான்ட்ராக்ட் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஆப்ஷனை ரைட் ஆஃப் பண்ணுவாங்க. அதை செல் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. பொசிஷனல் ட்ரேடர் சரிங்களா பிளெண்டியாக ஹோல்ட் பண்ணி மந்த் கணக்காக வெயிட் பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் பொசிஷனல் ட்ரேடர். சரிங்களா? இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கெயின் ஆயிரும் தெரியுமா உங்களுக்கு. அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு அல்டிமேட்டான ஒரு புரிதல் வரும். ஏன்னா ஸ்கேல்பிங் பண்ணும்போது ஹெவி ப்ரெஷர் இருக்கும். சரிங்களா? டே ட்ரேடிங் பண்ணாலும் ப்ரெஷர் இருக்கும். ஆனால் ஸ்விங் ட்ரேடிங்கும் பொசிஷனல் ட்ரேடிங்கும் கேபிட்டல் அதிகமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா ப்ராஃபிட் நல்லா மேக் பண்ணலாம். பொறுமையாக வெயிட் பண்ணி டெக்னிக்கல் அனாலிசிஸை பியூராக செக் பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ட்ரேடிங் டைப் இருக்குது, ட்ரேடர் டைப் இருக்குது. இதில் நீங்கள் எந்த மாதிரியான ட்ரேடர் அப்படிங்கிறத இமீடியட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு விஷயத்தை சரியாக எடுத்து அதிலேயே தொடர்ந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் அந்த டவுட்டை தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.